இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நல்ல ஒரு காரசாரமான செட்டிநாடு ஸ்பெஷல் சீனி அவரைக்காய் வச்சு ஒரு மண்டி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் திஸ் கேன் ஒண்டர் பை க்ளோரி. இதுக்கு நான் 1/4 கிலோ சீனி அவரைக்காய் எடுத்திருக்கேன். சீனி அவரைக்காய், கொத்தவரங்காய், நாங்கள் பேச்சில் சீனி வரங்காய்ன்னு சொல்லுவோம் இதை. இப்போ இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 கிலோ காய்க்கு கிட்டத்தட்ட 100 கிராம் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் இவ்வளோ சேர்க்கும்போது இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பொருள் என்னென்னா, அது அரிசி கழுவின தண்ணி. அதுக்கப்புறம் நம்ம புளிப்புக்கு தேவையான புளி ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய். அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகும் வெந்தயமும் போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு 3-4 காஞ்ச மிளகாய் உடைக்காமல் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா சிகப்பாக வரணும். அந்தளவுக்கு நம்ம கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம காயை சேர்த்துக்கலாம். காய் லேசாக வதங்கினதுக்கப்புறம் நமக்கு காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள், அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு இந்த அரிசி கழுவின தண்ணியை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம புளி நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் ஒரு 5 விசில் விட்டுடலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா காரம் மிளகாய்த்தூள் கம்மியாக போடுங்க. நான் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுனால நான் அதிகமாக போட்டிருக்கேன். அதே மாதிரி தண்ணி இருக்குது குக்கரில், அதனால் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி குக் பண்ணி எடுக்கணும். தண்ணி எல்லாம் வற்றி வரணும். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா வெளியே வரணும். அந்த அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்தோம்னா நம்ம சூப்பரான மண்டி ரெடி ஆயிருச்சு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். தயிர் சாதம், ரச சாதத்துக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இது 2-3 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.